ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் போடல. நீ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் இல்லாமல் ஒரு காலிஃப்ளவரை வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3 விதமான ஒரு பவுட்ரு கலந்தது மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இருக்குது. நாங்கள் மேகி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்த பாக்கெட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் தனியாக வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அதை இந்த நேரத்தில் இதில் இருக்க பாக்கெட்டில் மொத்தமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்போக்கை வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அடித்து விட்டுக்கணும். மற்ற 2 பவுல்லுமே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வச்சுக்கலாம். பவுலில் இருக்க அந்த மைதா மாவில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து லைட்டாக நான் பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிடாதீங்க. கை அப்படியே லைட்டாக இந்த புட்டு மாவுக்கு பிணைவோம்ல அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும், அதிகமாக்கிறாதீங்க. 3 மாவையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எப்படி டிப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக நம்ம முட்டை இது பண்ணோம்ல, அது வந்து நல்லா வந்து காலிஃப்ளவரை வேக வச்ச காலிஃப்ளவரை நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் டிப் பண்ண அந்த காலிஃப்ளவரை நம்ம மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவில் பெரட்டி எடுத்த அந்த காலிஃப்ளவரை நம்ம மறுபடியும் அந்த எக்லேயே வந்து லைட்டாக நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம புட்டுக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இப்போ புரட்டி எடுக்க போகிறோம். இப்போ அதில் தண்ணி லைட்டாக தண்ணி அதில் இருக்கிற அந்த முட்டை மிக்ஸ் இருக்கிறனால அப்படியே ஒட்டிக்கும். அந்த மைதா மாவு வந்து அப்படியே ஒட்டிக்கும். இதுதான் நல்லா அந்த காலிஃப்ளவருக்கு வந்து பயங்கர கிறிஸ்பினஸை கொடுக்குறது இதுதான். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி மற்ற எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவரை நல்லா குக் பண்ணி வச்சுருக்கோம், 3/4 வெந்திருக்கும். இப்போ வந்து லைட்டாக மேலே இருக்கிற அந்த வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகணும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகாது, குக் ஆயிரும், சீக்கிரமே குக் ஆயிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் மசாலா சேர்த்தோம்ல, அதெல்லாம் வந்து பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை எனக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து நார்மலான ஒரு ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருங்கிறதுக்காக தான் நான் நூடுல்ஸ் அந்த மசாலா நான் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு சில்லி எது வேணாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம்.
டொமேட்டோ சாஸ் கூட அதை தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேஎஃப்சி ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குல்ல. கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கன்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஎஃப்சி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரையை பார்த்த உடனே என் பொண்ணு என்ன கேட்டால், நம்ம ப்ளீஸ்மா எனக்கு சிக்கனில் செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம சிக்கனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.